கர்த்தருடைய வார்த்தை நேரா கடந்து சொல்லுவோம். அப்போஸ்தலர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியாக எங்களோடு கூட நீர் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசிக்கும்போது கர்த்தர் அற்புதங்களை, அதிசயங்களை, ரட்சிப்பை, விடுதலை நீர் தருகிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கு நீர் அதை தருகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஒரு சில வசனங்களை உதாரணமாக, ஆதாரமாக வீட்டாரை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பின்படியாக, வார்த்தையின்படியாக, வசனத்தின்படியாக, வாக்குத்தத்தத்தின்படியாக வேறு ஒரு காரியத்தை நான் பேச வேண்டும் நினைத்தேன். ஆனால் தேவாவியனர் நடத்தப்பட்டபடினாலே வீட்டாரை குறித்து எப்பொழுது வீட்டார் முழுவதுமாய் ரட்சிக்கப்படுவார்கள் என்கிற கோணத்திலே இன்றைக்கு நாம் இந்த தியானத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வர்றீங்க, ஒவ்வொரு வாரமும் புதிதான சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு எத்தனை பேர் வர்றீங்க? ஆமாம். அப்படி வர்றவங்களை ஆண்டவர் வெறுமையாக அனுப்பவே மாட்டார். நம்ம இந்த பைபிள்லேருந்து தான் பேச போகிறோம், வேறு எங்கேருந்து பேச போகிறது கிடையாது. சொந்த கதையோ, வேறு ஏதாவது சோக கதையோ, வேறு யாரோ எழுதி வச்ச புக்கோ கிடையாது. இந்த பைபிள்லேருந்து, வேதத்திலேருந்து நம்ம பேச போகிறோம். இந்த வேதத்திலேருந்து கர்த்தர் நம்ம கூட பேசுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் சூழ்நிலைகள் எனக்கு தெரியாது, ஆனால் உங்களை அழைத்து கொண்டு வந்த கர்த்தருக்கு தெரியும். ஆமென். அப்போது இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுவார். தெரிந்த வசனங்கள் மூலமாக தெரியாத ஆழங்களை, ரகசியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேச அவர் போதுமானவராக இருக்கிறார். உதாரணத்துக்கு சில குடும்பங்களை நாம் பார்க்க போகிறோம். குடும்பம் முழுவதும், வீட்டார் முழுவதும் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தார்கள் என்று நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். முதலாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீட்டாரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வாசிங்கள். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். நல்ல கவனிங்க. ஒரு பெரிய அழிவை இந்த தேசத்தின் மேல கர்த்தர் வைத்தார். இந்த தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் அழியிற சூழ்நிலை வந்த பொழுது ஆண்டவர் ஒரே ஒரு குடும்பத்தை மாத்திரம் தப்புவித்தார். அதற்கு அங்கே சொல்றாரு, நீயும் உன் வீட்டார் மாத்திரம் தான் என்ன பண்ண போறீங்க, காப்பாற்றப்பட போகிறீங்க, பேழைக்குள்ள போக போறீங்க. அப்போ அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணி என்னன்னா, நீ நீதிமானா இருக்கிறபடினால. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்க, நான் சொல்ற குடும்ப தலைவன், குடும்ப தலைவி நீதிமானா இருப்பது நிமித்தமாய் அந்த வீட்டார் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும். நல்ல சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் முதலாவது நீதிமானா இருக்க வேண்டும், நான் முதலாவது பரிசுத்தமா இருக்க வேண்டும், நான் முதல்ல கர்த்தரை தேட வேண்டும். இந்த வார்த்தை ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. என்ன வார்த்தை அப்படின்னா, அந்த வசனத்தை வாசிங்களேன். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்களேன். நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில, இந்த ஜெனரேஷன்ல உன்னை போல ஒரு நீதிமான் கிடையவே கிடையாது. யார் சர்டிஃபிகேட் கொடுக்குறா? கர்த்தர் சர்டிஃபிகேட் கொடுக்குறார். இந்த ஊர்ல இவங்களை போல நேர்மையானவங்க கிடையாது. இந்த கம்பெனியில இவங்களை போல உண்மையா வேலை செய்யறவங்க சொல்ல முடியுமா? நம்மளை பார்த்து இவங்க வேலை செய்கிறாங்க, இவங்க சரியா இருப்பாங்க, இவங்களை போல ஆண்டவர் சொல்றாரு, இந்த சந்ததியிலேயே, இந்த ஜெனரேஷன்லேயே இந்த நோவாவை போல ஒரு நீதிமான் இல்லவே இல்லை. அல்லேலூயா. நம்ம எங்க போனாலும் சரி, எங்க வந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த இடத்துல கடவுள், கர்த்தர் சாட்சி சொல்லுகிற அளவுக்கு நாம் காணப்பட வேண்டும். ஆமென். கைகளிலே சுத்தமாக, வாய்களிலே சுத்தமாக, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாக வேத வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அவன் தன் காலத்தில், அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது எப்படி வாழ்ந்தாங்க. 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, மனுஷனுடைய அக்கிரம பூமியில பெருகி இருந்துச்சு. இதுதான், இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அக்கிரமம் பெருசா இருந்தது.
அவ்வளோ பாருங்க, அடுத்த வசனம் அதிலேயே சொல்லப்பட்டிருக்குது, அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமோ நித்தமும் பொல்லாத என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டாராமா. ஏன்டா இவனை உருவாக்கணும்? ஒரு பிள்ளை ரொம்ப அக்கிரமம் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னா பேரண்ட்ஸு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஏன்டா. சில நேரங்களில் சொல்லுவாங்க, ஏன்டா. அது போல ஆண்டவர் நினைக்கிறாரு, நினைக்க வச்சிட்டாங்க. அக்கிரமம் பெருகினது. நான் ஏற்கனவே வித்தியாசம் சொல்லிக்கிறேன். பாவம் ஒரு கேட்டகரி, மீறுதல் ஒரு கேட்டகரி, அப்புறம் என்னது, அக்கிரமம் ஒரு கேட்டகரி. அக்கிரமம், இந்த அக்கிரமம் பூமியில பெருகி இருந்தது. அதனால ஆண்டவர் ஏன்டா இவங்களை உருவாக்கணும் சொல்லி மனஸ்தாபப்பட்டார். ஆனால் அந்த நாட்களை இருந்தவர்களுக்குள்ளே வசனம் சொல்ல 9ஆம் வசனமா பாருங்க, அந்த நாட்களை இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானோ, பாருங்க, நோவா மேல ஒரு பெரிய சர்டிஃபிகேட் கொடுக்குற, அவன் ஒரு நீதிமான். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அப்புறம் எப்படி இருந்தானாமா, அல்ல உத்தமனா இருந்தான். ஆமென். உத்தமன் யாரை சொல்லுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என்ன வசனம் தெரியுமா உங்களுக்கு? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு ஏன் உத்தமனா இருந்து சொல்றாரு தெரியுமா? 16ஆம் அதிகாரத்தில் ஆகார கல்யாணம் பண்ணிட்டார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு முன்னாடி 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, சாராள் சொல்றாரு, உன் மனைவி, உன்னுடைய மனைவி. அப்போ அதை தாண்டி மீறி என்ன பண்றாரு? ஆகார கல்யாணம் பண்ணிட்டார். உத்தமம் மாறிடுச்சு. தெரியுமா உங்களுக்கு? நல்லா கவனிங்க. நோவாவுக்கு பிள்ளை இல்லை. எல்லாரும் என்ன பண்ணி சொல்லிப்பாங்க? என்ன சொல்லிப்பாங்க? தெரிஞ்சதான் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? டேய், இந்த குழந்தை இல்லைன்னா மனைவி மலடியாக இருப்பா, நீ என்ன பண்ணு, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ. இன்னும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, வித்தியாசமாக நான் சொல்லலையே. இந்த ப்ராக்டிக்கலாக உலகத்தில் பேசுகிறது தானே. இன்னைக்கு நம்ம இந்த இந்த என்ன பண்ணுவாங்க, சில மனைவிகள் சொல்லுவாங்க, ஏங்க இல்லைன்னா பரவாயில்லைங்க, ஏன்னா என் தங்கச்சி இருக்கிறாங்க, சொந்த பந்தம் இருக்கிறாங்க, அவங்கள கல்யாணம் பண்ணியாவது என்ன பண்ணுங்க, ராகே லேயால போல் என்ன பண்ணுறாங்க, அப்படியாவது ஒரு சந்ததி வரட்டும் அப்படிலாம் சொல்லி என்ன பண்ணுறாங்க, சும்மா இருக்கிற மனுஷனையும் ஆமாம் உத்தமத்தில் மாற்றி விட்டுறாங்க. சரியா? இப்போ கவனிங்க, உத்தமன் உத்தமி. இப்போது நோவாவுக்கு பிள்ளை இல்லை. எத்தனை வயசு வரைக்கும் பிள்ளை இல்லை? 500 வருஷம் வரைக்கும் பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லாத சூழ்நிலைகளில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நிறைய விதங்களை சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் அவன் உத்தமனாக இருந்தான். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அவன் உத்தமமாக இருந்தான். அடுத்து மூணாவது சொல்லப்பட்ட அவன் உத்தமன். மூணாவது அவன் எப்படிப்பட்டவனாமா? தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவன். அல்லேலூயா. பாருங்க, தேவனோட சஞ்சரிச்சான். அடுத்த 3ஆம் வசனம், அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, நோவா சேம் காம் யாபேத் என்கிறவன 3 குமாரர்களை பெற்றான். நல்லா கவனிங்க. அப்போ பாருங்க, அவன் நீதிமானாவும் இருக்கிறான், உத்தமனாவும் இருக்கிறான், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனா இருக்கிறான். அதே போல குடும்பத்துக்கு தர வேண்டிய நேரத்தையும் அவன் கொடுக்கிறான். பிள்ளைகளோடு செலவிடுகிற நேரத்தையும் அவன் கொடுக்கிறான். மனைவியோடு கூட நேரத்தையும் அவன் என்ன பண்றான்? செலவு செய்கிறான். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஜோம் பண்ணுறேன் பாஸ்டர், நேரமே இல்லை, நான் வேலைக்கு போகிறேன் பாஸ்டர், பிள்ளைகளை பார்க்கறதுக்கு நேரமே இல்லை, பிள்ளைகளை மேலே பேசுறதுக்கு, பிள்ளைகளோட விளையாடுறதுக்கு நேரமே இல்லை. நல்லா கவனிங்க. 1 தீமோத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க. 1 தீமோத்தேயு 5:8. சீக்கிரமாக வாசிங்களேன். ஒரு வசனம், அருமையான ஒரு வசனம் வாசிங்களேன். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும். அவன் என்ன எங்க போயிட்டார் பாத்தீங்களா ஐயா? விசாரிக்கல அப்படின்னா, சொந்த ஜனங்களை நேசிக்கல அப்படின்னா, விசுவாசத்தை என்ன பண்றாங்களாமா? மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். கெட்டவன். பைபிள் கொடுக்குற சர்டிபிகேட் பாத்தீங்களா? உங்க குடும்பத்தாரை, உங்க பிள்ளைகளை, உங்க மனைவியை, உங்க கணவனை நீங்க விசாரிச்சிருக்கீங்களா? உங்க சொந்தத்தை விசாரிச்சிருக்கீங்களா? முதல் வார்த்தையை அப்படிதான் ஆரம்பிச்சிருக்குது. எப்படி ஆரம்பிக்குது? சொந்த ஜனம். யார் சொந்த ஜனம் சொல்லுங்க பார்க்கலாம். யார் சொந்த ஜனம்? கூட பிறந்தவங்க. வெரி குட். அப்புறம் வீட்டார். பரவாயில்ல, சாட்டா முடிச்சிட்டீங்க. அப்புறம் சொல்லுங்க பார்க்கலாம் வேற என்னங்க? ரத்த சம்பந்த உறவு. அப்புறம் சித்தப்பா பெரியப்பா. அப்புறம் அத்தை மாமா. அப்புறம்
தாத்தா பாட்டி வருது பாருங்க இன்னும். அல்லேலூயா. இந்த சொந்த பந்தங்களை உறவுகளை காத்துக்கொள்ளவர்களாக இருக்கணும். ஆமென். அவங்கள நேசிக்கல 1% குறைந்து போகாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? சொந்த பந்தங்களை, இன்னும் சொல்ல போனா வீட்டுக்காரருடைய சொந்த பந்தம், மனைவியுடைய சொந்த பந்தம், இவர்களை என்ன பண்ணணும்? நேசிக்கணும், அன்பு கூறணும், விசாரிக்கணும். அல்லேலூயா. பார்த்தா எப்போவாது கல்யாணத்தில் பார்த்தா, ஏதாவது காது குத்தில் பார்த்தா, ஏதாவது ஒரு இதில் பார்த்தா மூஞ்சி திருப்பி உட்காரக்கூடாது. வந்துட்டாடி மூஞ்சியை பார், வந்துட்டான் பாரு அப்படி சொல்லாமல் பக்கத்தில் உட்காந்து நல்லா இருக்கிறீங்களா, தூரத்துலேருந்து வராங்களா, என்ன பண்ணுங்க பார்த்து ஒரு வார்த்தை பேசுங்க. நல்லா இருக்கிறீங்களான்னு ஒரு வார்த்தை பேசல, ஒன்றும் என்ன பண்ண மாட்டோம். சூப்பராக சொல்கிறீங்க, குறைஞ்சு போக மாட்டீங்க. நீங்கள் வந்து நிறைவாக தான் மாறுவீங்க, குறைவே வராது. அல்லேலூயா. அவன் நினைப்பான், யாரா அவன் இப்போ தான் சண்டை போட்டான், இப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணாவன் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து நல்லா இருக்கிறியான்னு கேட்குறானே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நினைப்பாங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. உலக பிரகாரமாக ப்ராக்டிக்கலாக சொல்லப்பட்டுக்குது, அடுத்து கீழே ஸ்பிரிச்சுவலாக சொல்லப்பட்டுக்குது. நீ உலக பிரகாரமாக நீ சாட்சியாக இல்லைன்னா ஸ்பிரிச்சுவலாக நீ இழந்து போயிடுவப்பா. மறுதளித்த விசுவாசத்தை மறுதளிச்சவனும் அவிசுவாசத்துலேயும் என்ன பண்ணுவான், கெட்டவனாக இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து சொல்லப்படு, தன் பிள்ளைகளை விசாரிக்கிறவனாக, தன் வீட்டாரை விசாரிக்கிறவனாக. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் மனைவியோட பிறந்த நாள்? ஒரே ஒருத்தர், 2, 3, 4, 5, அடடா 6. அப்புறம் பிள்ளைகளோட பிறந்த நாள் சொல்லுங்க பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. பாருங்கள், மனைவிக்கு தெரியாது கூட பிள்ளைக்கு தெரியும். வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். கணவனோட பிறந்தநாள் தெரியுமா உங்களுக்கு? பரவாயில்ல, சில பேருக்கு தெரியல, தோத்துறோம். அது எப்போ இருக்குது பாஸ்டர். உங்கள் திருமண நாள் தெரியுமா? அதை ஏன் பாஸ்டர் ஞாபகப்படுத்துறீங்க? மறக்கணும்னு நினச்சாலும் இங்கே வந்து ஞாபகப்படுத்துறீங்க பாருங்கள். ஞாபகம் இருக்குது. நான் கேட்குறேன், ப்ராக்டிக்கல் சும்மா கேட்குறேனே, விளையாட்டுக்கு கூட கேட்குறேனே. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? எத்தனை பேர் அந்த நாளில் சும்மா உங்கள் மனைவி பிள்ளைகளை கூப்பிட்டு போய் ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் கொடுக்க வைக்கிறீங்க, இல்லை கிஃப்ட் கொடுக்குறாங்க? இதெல்லாம் நீங்கள் செய்யணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், அல்லேலூயா. இதை கர்த்தர் பார்க்குறார். இதுதாங்க விசாரிப்பு. நீங்கள் வேலை 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 லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாரித்து பிள்ளை அதுக்கப்புறம் மதிக்க மாட்டாங்க. இவர் பணத்தை தாங்க நேசிக்கிறாரு, எங்களை நேசிக்கல. சில பேருக்கு பிள்ளையோட அப்பாவோட முகமே மறந்துடும். ஏன்? காலைல எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது, கிளம்பி வேலைக்கு போயிடுது. அப்புறம் பிள்ளைங்க பரவாயில்லையே, தூங்குறப்ப தான் வந்து சேர்றது. பிள்ளைங்க தூங்கிட்டாங்களா, ஓகே சரி, பிள்ளை எந்திரிக்க முன்னாடி கிளம்பிடு. அப்படி வேலை செஞ்சு என்ன பண்ண போகிறோம்? ஒரு மாதத்தில் ஒரு நாள் வெளியில் கூட்டிகிட்டு போங்க, ஹோட்டலில் வாங்கி கொடுங்க. பாருப்பா இப்படிலாம் செய்கிறாங்கப்பா, அம்மா இப்படி செய்ய சொல்லுப்பா, சொல்லுங்கள், பேசுங்க, வெளியில் கூப்பிட்டு போங்க. சம்பாதிக்கிறது குடும்பத்தோட செலவு செய்கிறதுக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் அப்படி செலவு செய்யலைன்னா டாக்டர்கிட்ட போய் கொடுப்பீங்க. மொத்தமாக போய் என்னது, டாக்டர் போய் நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல சிக்கன் மட்டன் மீன் வாங்கி கொடுங்க. ஒரு ஆமேன் சொல்லலாமே. பாஸ்டர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, பரவாயில்ல, வெஜ்ஜாவது என்ன பண்ணுங்க, நல்லா வாங்கி கொடுங்க. வெஜ்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. பிள்ளைகளை விசாரிங்க, வீட்டாரை விசாரிங்க. அந்த வசனம் அழகாக சொல்லப்பட்டு, வீட்டாரை விசாரியுங்கள். இவன் வீட்டாரை விசாரித்தான், சேம் காம் யாபேத்தை விசாரித்தான். அதனால தான் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ பாரு, ஸ்பேஸ் கொடுக்குற, ஆண்டவருக்கும் ஸ்பேஸ் கொடுக்குறாப்புல. 300 வருஷம் தேவனோட கூட சந்திச்சார். யாரு? ஏனோக்கு. அடுத்த வசனம் சொல்லப்பட்டுக்குது, மெத்துசலாமே அவன் என்ன பண்ணுறான், மெத்துசலாமை பெற்றெடுக்கிறான். அப்போ பாருங்க, தேவனுக்கும் நேரத்தை கொடுக்குறான், குடும்பத்துக்கும் நேரத்தை கொடுக்குறான். அல்லேலூயா. ஊழியம் ஊழியம் ஊழியம்னு சொல்லிட்டு பிள்ளைகளை விட்டுருவாங்க. சில பேர் ஜப 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 பிள்ளைகளை விட்டுருவாங்க. அவன் பிள்ளை எங்கேயாவது உட்காந்து சிகரெட் குடிச்சிட்டு இருப்பான், சாட்சி போயிருமே. ஊழியம் எத்தனை ஊழியம் போயிடுச்சு தெரியுமா? எத்தனை ஊழியங்கள் ஒன்று இல்லாமல் போய் தெரியுமா? பிள்ளைகள் நிமித்தமாக. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, குடும்பத்துக்கும் ஆண்டவருக்கும் சரியான நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் அழகாக சொல்ல. அடுத்தது வாசிப்போம். ரெண்டாவது ஒரு குடும்பத்தை குறித்து நம்ம வாசிப்போம். ஆதியாம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய். அல்லேலூயா.
உடனே ஒன்று கவனிங்க, ஒன்று சொல்றாரு, நான் செய்ய போகிற எந்த காரியமா இருந்தாலும் அதை நான் ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஆபிரகாமுக்கு நான் மறைக்க மாட்டேன். அல்லேலூயா. ரெண்டாவது சொல்றாரு, அவன் பாருங்க, அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய். அப்ப என்னெல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணாரோ, என்னெல்லாம் ஆண்டவர் சொன்னாரோ, என்னெல்லாம் ஆண்டவர் செய்வேன் என்று சொன்னாரோ, அதை எல்லாவற்றையும் செய்யத்தக்கவனாய். அல்லேலூயா. இந்த ஆபிரகாமை மாற்றுவதற்கு, ஆபிரகாமை உருவாக்குவதற்கு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்ன செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வாசிங்க, அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். என்று என்ன பண்ணுவானாமா? என்று அவன் கட்டளையிடுவான். அல்லேலூயா. தன் வீட்டார், தன் பிள்ளைகள், அப்புறம் தன் சந்ததி, தன்னோட கூட இருக்கிற அத்தனை பேரையும் என்ன பண்ணுவானாமா? கர்த்தருடைய வழியில நடக்கணும், நீதியில நடக்கணும், நேர்மையா இருக்கணும், உண்மையான ஆண்டவரை பிடித்துக் கொள்ளணும்னு சொல்லி அவன் சொல்லுவானல்ல, கட்டளையிடுவான். அல்லேலூயா. தனக்கு பின்னாக ஒரு சந்ததியை ஆயத்தப்படுத்தினான். தனக்கு பின்னாக ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்காக ஆயத்தப்படுத்தினான். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு உங்களுக்கு விளங்குது, புரியுதுன்னு தெரியல. ஆமென். இந்த 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 ஆபிரகாமுக்கு பிற்பாடும் கூட ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அப்படிதான் அவர் உருவாக்கினார். இன்னும் சொல்ல போனால் சம்பந்தமே இல்லாத எலியேசர் அவர் ஆண்டவரை நோக்கி பார்க்குறார். ஆண்டவரே, என்னை நேர்வழியாய் நடத்தி கொண்டு போனதுக்காக ஸ்தோத்திரம். இப்போ நான் ஜோம் பண்ணுறேன், விசுவாசத்தோட ஜோம் பண்ணுறேன், எந்த பிள்ளை இந்த 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 கிணத்துல தண்ணி எடுக்க வராங்க அப்படிங்கிறத அவங்க தான் ஈசாக்கு ஏற்ற பெண்ணுன்னு சொல்லி யார்கிட்ட ஜோம் பண்ணுறாரு? ஆபிரகாமின் தேவன்கிட்ட ஜோம் பண்ணுறார். அப்படி கற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகார் சொல்ற, என்னை காண்பவரை நான் கண்டேன், ஆபிரகாமின் தேவன் பிடிச்சு கொண்டா. எப்படி பிடிச்சு கொண்டா? ஆபிரகாமின் நிமித்தமாக. ஹல்லேலூயா. ஒரு பெரிய கூட்டம் ஆபிரகாமை போல விசுவாசல, ஐயா இவரை போல நானும் வளரணும், இவரை போல நானும் உயரணும், இவரை போல நானும் சீமானா மாறணும், இவரை போல நானும் ஆசீர்வதிக்கப்படணும், இவரை போல நானும் தேவனோட கூட நடக்கணும்னு சொல்லுகிற அந்த எதிர்பார்ப்போடு ஆபிரகாமை பார்த்து நிறைய பேர் வந்தாங்க, பின்பற்றினாங்க. வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு பின்னாக பார்த்தீங்கன்னா சோதாம் குமார் அழிக்க போகிறேன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், எப்படியும் லோத்து ஒரு 50 பேரை ரெடி பண்ணி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே பட்டணத்தில் 50 பேர் இருந்தால் அழிப்பீங்களா ஆண்டவரே? ஆண்டவர் சொல்கிறார், அழிக்க மாட்டேன். ஒருவேளை 5 பேர் கம்மியாக இருந்தால் 45 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் 40, அதுக்கப்புறம் 30, அதுக்கப்புறம் 20, அதுக்கப்புறம் எங்கே வராரு? 10க்கு வராரு. 10 நீமா. அப்புறம் விசுவாசியார் கண்டிப்பாக ஒரு 10 விசுவாசியாக இருக்க மாட்டாங்களா? 10 பேராவது ஆண்டவரை தேட மாட்டாங்களா? ஆண்டவரை உயர்த்த மாட்டாங்களா? கண்டிப்பா இந்த 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 லோத்தோட சேர்ந்து அவங்களும் ஆண்டவரை தேடிடுவாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனால் வசனம் சொல்லப்பட்டு ஒருவன் கூட நீதிமான் இல்லை. சொல்லப்போனால் லோத் ஒருவனை தவிர, லோத் ஒருத்தனை தவிர ஒருவனு கூட நீதிமான் கிடையாது. 10 பேர் வரைக்கும் வந்தாச்சு. ஆனால் ஆபிரகாம் அநேகரை உருவாக்கினார். ஹல்லேலூயா. அதுக்கு பின்பாக ஈசாக்கு, அதுக்கு பின்பாக யாக்கோபு. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கு யாக்கோபோடு கூட அவர் கூடாரங்களே குடியிருந்தார்னு சொல்லப்பட்டிருக்குது. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்தரராகிய ஈசாக்கோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. தனக்கு பின்னாடி ஒரு சந்ததியை அவன் உருவாக்கினான். ஆமென். அல்லேலூயா. நமக்கு பின்னாடி ஒரு சந்ததியை, ஆண்டவரை ஆராதிக்கிற சந்ததியை உருவாக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்ற எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரியுது? ஹல்லேலூயா. நமக்கு பின்னாடி ஒரு சந்ததி, நமக்கு பின்னாடி ஒரு தேவ ஜனத்தை ஆண்டவருக்கு என்று உருவாக்க வேண்டும். ஆமென். நல்லா கவனிங்க. ஏனோக்கு எப்படி தேவனோட நடந்தான், தேவனோட சஞ்சரித்தான் தெரியுமா உங்களுக்கு? தேவனோட சஞ்சரிக்கிறது, தேவனோட கூட நடக்கிறதுனா எப்படி அப்படின்னா ஏனோக்கு தெரியாது. பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்றாங்க, ஏனோக்கு நடந்ததுக்கான ரீசன், நடந்ததுக்கான அந்த வாஞ்ச ஆசை. இப்போ பாருங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த 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 கடையில் பிரியாணி நல்லா இருக்குதுங்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம், நாங்களும் சாப்பிட்டு பார்த்தா தான் நாங்கள் நம்புவோம். இப்போ நான் சாப்பிட்டு பார்த்தனால நான் சொல்கிறேன் நல்லா இருக்குன்னு. இப்போ ஏனோக்கு பார்க்குறாரு,
இவரு 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 தேவனோடு நடந்திருக்கிறேன்னு சொல்றாரு. நானும் தேவனோடு கூட நடக்க வேண்டும். யார் அதுக்கு முன்னாடி தேவனோடு நடந்தா? ஆதாம். வெரி குட், அல்லேலூயா. ஆதாம் தேவனோடு நடந்த அந்த அனுபவத்தை ஏனோக்கு கேட்டு தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு கூட நடந்த விதத்தை யார் தெரியுமா கேட்டு தெரிந்து கொண்டா? நோவா கேட்டு தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. இந்த தாத்தாமார்கள்லாம் பிள்ளையோட உட்கார்ந்து பேசுறதை காட்டிலும் யாரோட பேசுவாங்க தெரியுமா? இப்போ இவங்க யார் தெரியுமா? பேர பிள்ளைங்க, கொள்ளு பேரங்க. ஏனோக்கு இங்கே வாடா அப்படின்னா சொல்லுங்க தாத்தா. அவர் அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா. ஏதேன் தோட்டத்தில் தேவனோடு கூட உலாவி கொண்டிருந்தோம். அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன், அந்த அனுபவம் போயிடுச்சுப்பா. அப்போ இவனுக்குள்ள ஒரு வாஞ்சா, ஏனோக்குள்ள ஒரு வாஞ்சா, எப்படியாவது தேவனோட கூட நடக்கணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸை நானும் பெற்றுக்கொள்ளணும், தேவனோட கூட நடக்கணும் அப்படிங்கிற அந்த வாஞ்சை இருந்துச்சு. பார்த்தீங்களா? தேவனோடு நடக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. வசனங்கள் சொல்லப்பட்டு 300 வருஷம் என்ன பண்ணாராமா? தேவனோட கூட சஞ்சரித்து கொண்டார். 300 வருஷம். அந்த 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 அனுபவம் அப்படியே யார் பார்த்தா பெற்றுக்கொண்டா தெரியுமா? நோவா பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, நம்ம முன்னோர்கள் இருக்கிறாங்க. நம்மளுக்கு முன்னோர்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் மேகம் போன்ற திரளான சாட்சி நம்ம சூழ்ந்திருக்குது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதன் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? சில பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. அவங்கள்ட்ட என்ன கற்றுக்கொண்டோம்? இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாங்க, இவ்வளோ நேரம் இப்படி இருந்தாங்க, விசுவாசத்தில் இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம், கேட்குறோம். ஆனால் என்ன கற்றுக்கொண்டோன்னா ஒன்றுமே கிடையாது. ஐயா, நமக்கு பின்னாடி ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்குமா? அல்லேலூயா. யோசுவா சொல்ற, நானும் என் வீட்டாருமோ என்றால் அந்த கான்ஃபிடென்ட் இருக்குதா? என் பிள்ளைக ஆண்டவரை பிடிச்சுக்குவாங்களா? எனக்கு அப்புறம் என் பிள்ளைக, எனக்கு அப்புறம் நான் இல்லைனாலும் என் பிள்ளைக ஆண்டவரை பிடிச்சுக்குமா? சத்தமே வரல பாருங்க. ஏன்னா சந்ததியை உருவாக்கல. ஐயா, அவரிடத்துல ஆவி பரிபூர்ணமா இருந்துச்சு. ஏன் ஒருவனை படைச்சார் தெரியுமா? மல்கியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது, தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி. அப்ப ஆண்டவர் வாக்கு பண்றாரு. அதுல ஏதாவது மாற்றம் இருக்குதா? வாக்கு பண்ணதை மாற்றம் இருக்கா? மாற்றம் கிடையாது. ஆனால் தேவ பக்தியுள்ள சந்ததியை பெருகல. இன்னைக்கு நம்ம உட்காந்து அப்படியே குறை சொல்றோம். வீட்டில் உட்காந்து சொல்றோம், அவ சரியில்லை, உங்க அத்தை சரியில்லை, உங்க அத்தைக்காரர் என்ன தெரியுமா பண்ணா தெரியுமா, உங்க மாமங்காரன் என்ன தெரியுமா பண்ணா. இதுவே பேசி 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 இந்த பிள்ளைங்க என்ன பண்ண தெரியுமா, அப்படியே கேட்டுட்டே இருக்குது. அடுத்து மாமங்காரனை பார்த்தா, அத்தையை பார்த்தா, அப்புறம் பாட்டியை பார்த்தா, தாத்தாவை பார்த்தா என்னதான் வரும்? இவங்க பேசிட்டு இருந்தது தான் ஞாபகத்தில் வரும். அல்லேலூயா. ஆண்டவரை குறித்து பேசுறது, சபையை குறித்து பேசுறது, ஊழியக்காரை குறித்து பேசுறது எல்லாத்தையும் என்ன பண்ணுது? கேட்குது. அடுத்த சந்ததி இல்லை. நான் வேதனையோட புலமை கொண்டிருக்கிறேன். நம்ம வீட்டாரை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள், நம்ம சந்ததிகளை நமக்கு பின்னாடி விட்டுறக்கூடாதுங்க. அவர்களை கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, கொர்நேலியை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவன் தன் வீட்டாரை ஆயத்தப்படுத்தினான், ஆதாயப்படுத்தி இருந்தான். அருமையான வசனம். 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, தேவ தூதன் அவனுக்கு பிரத்யட்சமாய் தரிசனமான. இன்னைக்கு நமக்கு அந்த தரிசனம் வேணும். எத்தனை பேருக்கு தரிசனம் வேணும்? பாருங்க, எல்லாரும் கை தூக்குறீங்க. தரிசனம் வேணும். ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, இத்தாலி பட்டணத்தில் ஒருத்தர் இருந்தான். ஒரு கதை சொல்லுவாங்களே, ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அது போல் 1ஆம் வசனம் சொல்லப்பட்டு இத்தாலியா பட்டணத்தில் தேசத்தில் ஒருத்தர் என்ன பண்ணா இருந்தான். அவன் பேர் கொர்நேலியோ. ஒருத்தனை ஆண்டவர் மென்ஷன் பண்றார். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அவன் எப்படிப்பட்ட? அவன் தேவ பக்தியுள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும். ஐயா, அவர் மாத்திரம் அல்லங்க, வீட்டார் அனைவரோடு சேர்ந்து அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? தேவனுக்கு பயந்து நடக்கிறவன். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? தேவனுக்கு பயந்து, வீட்டார் அனைவரோடு சேர்ந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. அடுத்து வாசிங்களேன். அடுத்து மிகுந்த தர்மங்களையும் செய்து வந்தான். அல்லேலூயா. எப்போது தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த தேவதூதன் வந்து பார்த்து சொல்றாரு, உன்னுடைய ஜெபங்களோ உன் தர்மங்களோ தேவனுக்கு நினைப்பூட்டுதலா இருந்தது. அது மாத்திரம் இல்லை, அவருடைய சந்நிதியில வந்து எட்டினது. நீங்க போக முடியாது. போயிட்டு வர முடியுமா? பரலோகத்துக்கு போயிட்டு வர முடியுமா?
இந்த பூமியில் உயிரோடு இருக்கும்போது பரலோகத்துக்கு போயிட்டு வர முடியாது. சில பேர் போயிட்டு வராங்க, டீ குடிக்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, பரலோகத்தில் போய் டீ குடிச்சிட்டு வராங்க, குலோப் ஜாம் சாப்பிட்டு வராங்க, ஏதாவது வேணும்னா என்ன பண்ணுறாங்க, பார்த்துட்டு வராங்க. பிதாவை பார்த்தேன்னு சொல்கிறாங்க. பிதாவை பார்த்த எல்லாம் புருடா. பிதாவை ஒருவனை தேவனை ஒரு நாளும் ஒருவனும் கண்டதில்லை. அல்லேலூயா. நான் பிதாவை பார்த்தேன், பிதா மடியில் செல்ல பிள்ளையாக இருந்தேன், போனேன் வந்தேன், கண்ணத்தை பிடிச்சி கிள்ளேன், இதெல்லாம் சும்மா. இதை நம்பிட்டு என்ன ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, போய் அதை கேட்டுக்கிறாங்க. ஓ, நமக்கு என்னென்னா ஒரு 10 வசனத்தை சொல்லிட்டா போதும், 5 வசனத்தை சொன்னால் போதும். அதை நம்பிட்டு என்னது, ஐயா பிசாசு வசனம் பேசுது தெரியுமா உங்களுக்கு? பிசாசு என்ன தான் பேசுகிறான், வசனம் தான் பேசுகிறான், தீர்க்கதரிசனம் சொல்கிறான். ஆனால் அதில் முன்னாடி இன்னொரு வார்த்தை சேர்த்துக்க, கள்ள தீர்க்கதரிசனம். பிசாசு போதகம் பண்ணுறான், அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சேர்த்துக்கிங்க, கள்ள போதகம். நம்முடைய ஆண்டருக்கு ஒரு பேர் இருக்குது, கிறிஸ்துன்னு ஒரு பேர் இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொரு பேர் ஒரு இருக்குது, அந்தி கிறிஸ்து. வெரி சிம்பிள். புத்தி இல்லவன் என்ன பண்ணணும், கணக்கு பார்க்கணும். அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனிக்கணும். ஆண்டவரே இது சரியா, இது தவறா, இது என்னது, இப்படி பண்ணலாமா போகலாமா அப்படிங்கிறத ஆண்டவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிசாசு வசனம் தான் பேசுகிறான், நல்லா கவனிச்சு பாருங்க. வசனத்தை பேசுதா என்ன பண்ணுறான், என்ன பண்ணுகிறான். ஏசு கிறிஸ்துவே வசனம் பேசுகிறான். எப்படிப்பட்ட ஆள் பார்த்தீங்களா? நம்ம ஆட்கள் பாஸ்டர் உட்கார வச்சு என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. கத்தர் பார்த்துக்குவார் பாஸ்டர், இருந்தாலும் என் சூழ்நிலை சொல்கிறேன், இருங்க என் பிரச்சனைகள்லாம் சொல்கிறேன், சொல்லி முடிக்கிறவர். சரிம்மா சொல்லி முடிங்க. சரி ஜோமன்லாம் பாஸ்டர், இருந்தாலும் இன்னொரு பிரச்சனை இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். அது மாதிரி பல பேர்ட்டு நாங்கள் சிக்கியிருக்கிறோம். ஜோமன்லாம் அற்புதம் நடக்கும், இருந்தாலும் என் பிரச்சனை பெரிய பிரச்சனை. அந்த மாதிரி இவன் என்ன பண்ணுறான், ஆண்டவருக்கே லெசன் எடுக்கிறான், பாடம் எடுக்கிறான், வசனம் சொல்கிறான். ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்கிறான், மனிதன் அப்பத்தினால் மாத்திரல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பாங்கிற ஒரு வார்த்தை சொன்ன உடனே அடுத்து இவன் வசனத்துக்கு போயிட்டான். நல்லா கவனிங்க, வசனம் யாருக்கு தெரியும், பிசாசுக்கும் தெரியும். அதனால் ஒரு நாள் ஒரு பொழுதும் இந்த கள்ள போதங்களை பார்த்து உபதேசங்களை பார்த்து, ஆமாம் இருக்கிற உபதேசம் போதும். பவுல் சொல்கிறாரு, ஆமாம் வானத்திலிருந்து இறங்கின தேவதூதனே வந்து ஒரு புதிதான ஒரு உபதேசத்தை சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க. ஏசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, எப்பா கிறிஸ்து அங்கே இருக்கிறாரு, கிறிஸ்து இங்கே இருக்கிறாருன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டா நீங்கள் என்ன பண்ணாதீங்க, போகாதீருங்க. அல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறாருங்க. நீங்கள் எங்கே ஜெபம் பண்ணுறீங்களோ அங்கே வராரு அவரு. 2-3 பேர் எங்கே என் நாமத்தில் குளிக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே வந்து வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்களேன், அவர் நம்மோட கூட இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் பாருங்களேன், நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு 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 பேனா எடுத்துக்கங்க, ரெட் கலர் பேனாவோ பச்சை கலர் பேனாவோ அப்புறம் ஏதோ ஒரு கலர் எடுத்துக்கங்க. நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்களேன். வேதத்தில் நிறைய இடத்துல கர்த்தர் சூழ்நிலைகள் சாதகம் இல்லாத நேரத்தில் கர்த்தர் சொல்லுவார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. வித்தியாசமாக வாசிங்க, எங்கெல்லாம் ஆண்டவர் என்னோட கூட பேசுகிறார் ஒரு அண்டர்லைன் பண்ணுங்க. அப்படியே பைபிள் அப்படியே சும்மா புதுசாகவே வச்சு செகண்ட்ஸில் சேல்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கூடாது. 4 பிள்ளைங்க இருக்கிறாங்களா, 4 பேர் இருக்கிறாங்களா வீட்டில், 4 பேருக்கு என்ன வேணும், 4 பைபிள் வேணும். பாஸ்டர் ரேட்டு கம்மியாக ஏதாவது கிடைக்குமா, 100 ரூபாய் 50 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு ஏன் ஃப்ரீயாக தந்தாங்கன்னா வாங்கிட்டு போயிட முடியுமா? வேதத்தை வாங்குங்க. என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க பாருங்க, ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க வேண்டும். இந்த கொர்நேலியு தன்னை, உன்னுடைய தான தர்மங்கள், உன்னுடைய ஜபங்கள், உன்னுடைய வீட்டார்கள், நீங்கள் அதே 10ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிங்களேன். அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பேதுருவை அழைச்சிட்டு கொண்டு போகிறாங்க. பாஸ்டர் போகிறக்கு அங்கே போகிறக்கு முன்னாடியே இவர் என்ன பண்ணி வச்சிருக்காருமா, தன் உறவின் முறையாரையும் சொந்த பந்தங்கள் எல்லாரையும் கூட்டி வச்சிருக்காரு. அப்புறம் தன்னுடைய விசேஷித்த ஸ்நேகிதனா யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பெஸ்ட் ஃப்ரெண்டு. அல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து யார் கூப்பிட்டா வருவாங்களோ அவர்களை கூப்பிட்டு, ஐயா பேதுருங்கிற ஒரு பாஸ்டர் வராரு, ஆமாம் ஒரு 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 பெரிய விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், கூட்டிகிட்டு கொண்டு வந்து உட்கார வைக்கிறான். ஆமென். கூட்டிகிட்டு கொண்டு வந்து உட்கார வச்சவங்க வெறுமையாக போகவே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? அந்த இடத்த விட்டு கொர்நேலிய வீட்டை விட்டு திரும்பி போகும்போது அவங்க பெரிய பிளெஸிங்கை பெற்றுக்கொண்டாங்க. ஆளுக்கு 5 கோடி கொடுத்தானா, அதை காட்டில் பெருசாக ஒன்று கொடுத்தாங்க. எல்லாரும் அபிஷேகம் பெற்றாங்க.
அந்த அதிகாரத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் வசனத்தை கேட்ட அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். ஆமென். அதுக்கப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லேலூயா. உங்க மூலமா நான் சொல்றேன் பாருங்க, நீங்க எவ்வளவு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எவ்வளவோ நீங்க சம்பாரிச்சுங்க, ஆனா ஒரு ஆத்மாவை சம்பாரிச்சிங்கன்னு வச்சுங்களேன், உங்க இருதயத்தில் கிடைக்கிற சமாதானமே பெருசு. ஆமென். ஒரு ஆத்மா சம்பாரிச்சு நீங்க சபையில கொண்டு வந்து உட்கார வச்சு அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு கொண்டாட வச்சுங்களேன், அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஆமென். சில பேர் ஊழியத்துக்கு போறாங்க, ஊழியத்துக்கு போயிட்டு வந்து சாட்சி சொல்றாங்க. பார்த்தீங்களா? பைபிளில் சொன்னது போல தான் இயேசு கிறிஸ்து போய் அவங்க சாட்சி சொல்றாங்க. அது போல தான் ஊழியத்துக்கு போயிட்டு வந்து சாட்சி சொல்றாங்க. அவ்வளோ பெரிய சமாதானம். அன்னைக்கு என்னமோ பெரிய அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம், சமாதானம். என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற சரியான வேலையை செய்ததுனாலே ஒரு பெரிய சமாதானம். பெரிய அச்சீவ் பண்ணதுல உலக பிரகாரமான சாதனை அதெல்லாம் இங்க பொருட்படுத்தவே முடியாதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் வீட்டாரை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தான், தன் சிநேகிதரை ஆயத்தப்படுத்தி. வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அவன் காத்திருந்தான்னு சொல்லப்பட்டிருக்குது. காத்திருக்கிற அனுபவம் நமக்கு இருக்குதா? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் காத்திருக்க முடியுதா? சோதனைக்குனே சில நேரங்களில் பாஸ்ட் லேட்டாக வருவாங்க, காத்திருக்க முடியுதா? இல்லைங்க, நானும் சில நேரங்களில் நேரத்தில் போன பஞ்சுவாலிட்டியாக போன ஆள் தான். ஆனால் ஆண்டவர் லேட்டாக போக வைக்கிறார். ஏன்னா சில நேரங்களில் சில சில சூழ்நிலைகள், சுயரம்புகள் என்ன பண்ணுது? அல்லேலூயா. அந்த பாஸ்ட் என்ன இவ்வளோ லேட்டாக வராரு, அந்த பாஸ்ட் எப்படி வராரு, அப்படி வராரு. சாமுவேல் லேட்டாக வந்தான் தெரியுமா உங்களுக்கு? சவுல் என்ன பண்ணிட்டாரு? ஓ, நீ தான் என் பாஸ்ட்டு, உன் வேலை என்ன? பலி செலுத்து தானே. நானே என்ன பண்ணுறேன்? நீங்கள் உங்கள்கிட்ட மாத்திரம் கர்த்தர் பேசுகிறாரா? எங்கள்கிட்ட பேசலையா? மோசேட்ட என்ன பண்ணாங்க? பேசுனாங்க. நல்லா கவனிங்க, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொண்டு வாங்க. வெட்டுறதானே? எத்தனை பேரை வெட்டியிருக்கிறோம்? மனுஷனே வெட்டுறோம், ஆடு மாட. பரவாயில்லையே, ஷார்ப்பாக இருக்கிறீங்க. வெட்ட மாட்டோமா? நாங்கள் பார்த்துக்கிறோம். காத்திருக்காம சொல்ற, 7 நாள் வரைக்கும் காத்திருப்பா, முடியல. 3 நாள் காத்திரு, முடியல. 21 நாள் காத்திரு, முடியல. 40 நாள் காத்திரு, காத்திருக்கலாம் முடியாது. ஆண்டவரே கொடுப்பீங்களா மாட்டீங்களா? கொடுத்தா வருவேன் சர்ச்சுக்கு, கொடுக்கலினா வரமாட்டேன். எப்படி வசதி? யார்கிட்ட? ஆண்டுகிட்ட. நம்ம பேசி மனுஷன்கிட்ட பேசி 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 இப்போ எங்கே போயாச்சு? அவர்கிட்டயே போயாச்சு. உங்களுக்கு உங்கள் பிள்ளையாக இருக்கணுமா வேண்டாமா பார்த்து சொல்லுங்கள், நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. முடிவு உங்கள் கையில். ஆண்டவர் சொல்கிறாரு, மரணமும் ஜீவனும் நாவில் அதிகம் இருக்கிற மாதிரி மரணமும் ஜீவனும் 2 வழியை நான் கொடுத்துருக்கிறேன். நீ எந்த வழியில் போகிற பிரயாசப்பட்டுப்பா, போகிறேன்னா போ. ஆனால் இப்போ நம்ம ஆட்களில் ஆண்டவருக்கே சாய்ஸ் கொடுக்குறது, நான் வரணுமா வேண்டாமா, உங்களுடைய பிள்ளையாக இருக்கணுமா வேண்டாமா பார்த்து நீங்களே முடிவு பண்ணு. நல்ல முடிவாக சொல்லுங்கள். எனக்கு இதை செஞ்சீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? வருவேன், தேடுவேன், உங்களுடைய பிள்ளைன்னு சொல்லுவேன். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? பார்த்துக்கங்க. அல்லேலூயா. யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு வீட்டாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. எரிகோவை வேவு பார்க்கும்போது யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோட வைத்தான். யோசுவா உயிரோட வச்சா. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? தேவ பிள்ளைகளை காப்பாற்றுறதுனால. தேவ திட்டத்துக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சு போனாங்க. 2 பேர் வேவுக்காரர்கள். அவங்கள இவன் என்ன பண்ணா? காப்பாற்றினா. சொல்றா, நீங்க யோர்தானை கடந்தீங்கன்னு என்ற செய்தி கேட்ட உடனே எங்க இருதயம் கரைந்து போயிடுச்சு. நீங்க செங்கடலை கடக்க பண்ணின விதங்களை நாங்க கேள்விப்பட்டோம். எல்லா ராஜ்யங்களுக்கு அடுத்து ஜனங்களுக்கு விரோதமாய் செஞ்ச காரியங்களை நாங்க பார்த்தோம். தேவன் உங்களோட கூட இருக்கிறார், நாங்க கேட்டோம். நல்லா கவனிச்சு பாருங்க. டிவி இல்லை, ஃபோன் இல்லை, அப்புறம் கரண்ட் இல்லை, ஆனால் நியூஸ் மாத்திரம் என்ன பண்ணுது? பரவுது. அல்லேலூயா. இப்போ கரெக்டாக எங்கே வந்துடுறாங்க? எரிகோக்கு வந்துட்டாங்கப்பா, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. கரெக்டாக அவங்க இந்த ராகாப்புடைய வீட்டுக்கே போகிறாங்க. அவ பாருங்க, அந்த ஜனங்களை ஏற்றுக்கொண்டா, காப்பாற்றுனா. எரிகோன் ராஜாவிட்டிருந்து காப்பாற்றுனா. காப்பாற்றி என்ன பண்ணுறா? தப்புவிக்கிறா. அந்த பலனாக கர்த்தர் அவளை ஆசீர்வதிச்சார், அவங்க குடும்பத்தார் ஆசீர்வதிச்சார். எரிகோ கோட்டை இடிக்கப்படும் பொழுது, உள்ள எல்லாம் சங்கரிக்கப்படும் பொழுது, இவளை மாத்திரம் கர்த்தர், இவன் குடும்பத்தாரை மாத்திரம் காப்பாற்றப்பட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வசனம் ஒரு அருமையான வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அவள் இந்நாள் வரைக்கும் எங்க இருக்கிறாளாமா? இஸ்ரவேல கூட இருக்கிறா. ரகசியம், அந்த ரகசியம் பெருசு. இஸ்ரவேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிறா
தெரியுமா உங்களுக்கு? யோசுவா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லப்பட்ட அவ வீடு எங்க இருந்துச்சு தெரியுமா? முன்னாடி எங்க இருந்துச்சு தெரியுமா? அலங்கத்துல ஒரு அலங்கத்துல ஒரு மதில் மேல இருந்தது. தெரியுமா உங்களுக்கு? இந்த வசனத்தை நோட் பண்ணிக்கங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சு? அலங்கத்துல ஒரு மதில்ல இருந்துச்சு ராகாப் வேசினுடைய வீடு. ஆனா அதுக்கு பின்பாக அவ வீடு எப்படி தெரியுமா மாறிச்சு? எப்படி தெரியுமா மாறிச்சு? இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறான். மதில்ல குடியிருந்தா எப்ப விழுவான்னு தெரியாது. ஒரு அற்பமா நினைக்கப்பட்ட ஒரு 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 சந்ததியாதான் வீடாதான் இந்த வீடு காணப்பட்டுச்சு. ஆனால் எப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை உபசரித்தாலோ பாதுகாத்தாலோ அப்ப என்னாச்சு? இஸ்ரவேலின் நடுவுல வந்தா. அது மாத்திரம் இல்ல, இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவுல குடியிருக்கிறார். எப்படி தெரியுமா குடியிருக்கிறார்? ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம் வாசிங்கன்னா அந்த ஜீனியாலஜி வரும். ஆமா, அந்த வரலாறு வாசிங்களேன், சீக்கிரமா வாசிங்க. ரூத்தின் புஸ்தகம் 4 21 22 வாசிங்க. சல்மோன் போவாசை பெற்றான், போவாஸ் ஓபேதை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். இதுல என்ன பாஷை இருக்குது? வாசிங்க. மத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 1:5 வாசிங்க. இத ஒரு பேஜ்ல வச்சுங்க. சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். எங்க பெற்றானாமா? ராகாபினிடத்தில். எங்க பெற்றான்? இந்த போவாஸோட அம்மா யாரு? ரூத் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா தெரியும். ரூத்தோட ஆமா ஹஸ்பண்ட் நகோமி, ரூத்து, இதெல்லாம் வாசிக்கிறீங்களா? இவ விசுவாசத்தினால தேவ பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டதுனால என்ன பண்ணா? அந்த 2 பேரை ஏற்றுக்கொண்டது காப்பாத்தினபடினாலே எங்க வந்துட்டா தெரியுங்களா? இஸ்ரவேலுக்குள்ள நடுவில் வந்துட்டான். ஓரத்தில் இருந்தால் கூட பார்க்க முடியாது. ஆனால் நடுவில் இருந்தால் என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த பில்லருக்கு நடுவில் பின்னாடி இருக்கிறவங்களை என்னால் பார்க்க முடியல. ஆனால் நடுவில் இருக்கிறவங்க என்னால் என்ன பண்ண முடியுது? இதை ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தேவைன்னு நினைக்கிறேன். நடுவில் இருந்தால் என்ன பண்ணலாம்? ஈஸியா ராகாபா தைரியம் பார்க்குற மாதிரி ஆண்டவர் வச்சார். அல்லேலூயா. ஒரு பெரிய சந்ததி இருந்துச்சு. அந்த சந்ததி போவாஸ். அந்த போவாஸ் மூலமாக தான் தாவீது வராரு. தாவீதின் மூலமாக தான் யார் வரா? இயேசு கிறிஸ்து வர. மத்தேயு புஸ்தகம் நீங்க வாசிங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்து வரார். இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலிலே அவள் குடியிருக்கிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இது மாத்திரம் இல்லைங்க, அவள் விசுவாச பட்டியலை இணைத்துக் கொண்டாள். விசுவாசம் சும்மானா நிறைய பேருடைய பேரு, நீங்க நிறைய பேருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் பரிசுத்தவான்களுடைய பேர் இதுல கொடுக்கப்படல. ஆனா இந்த பரிசுத்த வேதாகமத்தில் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச பட்டியல ராகாபரா. வாசிங்க 31ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட சேதமாகாது இருந்தால். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. விசுவாசத்தினால அவ சந்ததி, அவ வீட்டார்கள் சேதமாகாது இருந்தார்கள். கீழ்ப்படியாம போனவங்களோட அவ மரிச்சு போகல. அவளுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்னும் சொல்ல போனா அவளுடைய அடையாளத்தை மாற்றினார். அவ அடையாளம் மாறினது. அவ பேரை மாற்றினார் ஆண்டவர். யாருப்பா? ராகாபு, போவாஸோட அம்மாப்பா. அல்லேலூயா. நகோமி சொல்ற ஒரு பெரிய ஒரு சுதந்திரவாளி இருக்கிறான். பெரிய சொத்து உள்ளவே, ஆசை உள்ளவே, பெரிய வயல்கள் இருக்குது, அவனுக்கு நிறைய ஆசை அந்தஸ்து இருக்குது. அவனுடைய தாயா யார் இருக்கிறா? ராகாப் இருக்கிறா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய துவக்கத்தை தர போதுமானவர். வீட்டார ஆதாயப்படுத்திக் கொண்டாள். விசுவாசத்தினால, கர்த்தருடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டதுனால, அவரை பணிவிடை செய்தனால, உபசரித்ததுனால விசுவாச பட்டியலும் வந்தாள். அடுத்து வாசிக்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இப்போ இவனுடைய ஆசீர்வாதம் எது நிமித்தமா வந்துச்சு? எது நிமித்தமா வந்துச்சுங்க? உடன்படிக்கை பெட்டி நிமித்தமா வந்துச்சு. அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஏன் இந்த ஓபேத்-ஏதோமை கர்த்தர் ஆசீர்வதிச்சா தெரியுமா? அதுக்கு முன்னாடி தான், இன்னும் பாருங்க, அதுக்கு முன்னாடி தான் இந்த பெட்டி நிமித்தமா ஒருத்தனை அடிச்சு காலி பண்றார்.
ஊசாவை என்ன பண்றாரு? வேற எதனாலுமே அவன் மறிச்சு போகல. எதனால தெரியுமா மறிச்சு போறான்? பெட்டியை தொட்டதுனால, பிடிச்சதுனால, விழுகக்கூடாதே அப்படின்னு என்ன பண்றது? இவன் ஓடி வந்து ஜம்ப் பண்ணி பிடிச்சான். அதனால கர்த்தர் அவனை என்ன பண்ணாரு? அழிச்சார். அங்கேயே அவன் செத்து போனான். இப்போ இந்த பெட்டியை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? 6ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. பெலிஸ்தர் தேசத்தில் 7 மாதம் வரைக்கும் பெட்டி இருந்துச்சு. 5ஆம் அதிகாரத்தில் முழுவதும் சொல்லப்பட்டிருக்குது. அந்த பெட்டி நிமித்தமாக தாகோன் சில என்ன பண்ணுச்சு? தலைக்கப்புறம் விழுந்துச்சு. அந்த பெட்டி போன இடங்கள்லாம் சாபம் வந்துருச்சு. அந்த பெட்டி போன இடங்கள்லாம் கொள்ளை நோய் வந்துச்சு. அந்த பெட்டி போன இடங்கள்லாம் என்ன பண்ணுது? மூல வியாதிகள் வந்தது. இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. எல்லாம் எது நிமித்தமாக? சத்தமாக சொல்லுங்களேன், எது நிமித்தமாக? பெட்டி நிமித்தமாக. இப்போ இதே பெட்டியை கீழே உழுகுதேன்னு சொல்லி ஒருத்தர் தாங்கி பிடிக்கிறான், அவனும் செத்து போகிறான். இப்போ அந்த பெட்டியை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? பயமாக இருக்கும். இந்த வீட்டில் 3 பேர் சூசைட் பண்ணி செத்துட்டாங்க. இந்த வீடு வாடகைக்கு 3000 ரூபாய். வர்றீங்களா? என்னங்க 8ஆம் நம்பர் வண்டி வாங்கிக்கிறீங்களா? பண்ணி இடிச்சிச்சு, வேணுமா உங்களுக்கு? என்னங்க வேண்டாமா? ராசி இல்லாத வீடு, ராசி இல்லாத கடை, சரியா ஓடாது, வாஸ்து சரியில்லை. அல்லேலூயா. இப்போ வேணுமா வேண்டாமா? ஒரு சின்ன பயம் இருக்குது, அப்படி தானே? 4ஆவதா நானா இருப்போம். எதுக்கு இந்த வம்பு? நம்ம வேணா சேஃபாக இருந்துக்கலாமே, வேற வீடு பார்க்கலாமே. இது பேய் வீடு. தோத்துறோம். எவ்வளோக்கு தருவீங்க? புரியலையா உங்களுக்கு? கேளுங்க. ஆமென். யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதமே இல்லைங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமான அவைகள் பயமுறுத்தும். பிசாசு ஈ ஆ ஊ ஈன்னு கத்தும், பல்ல காமிக்க நாக்க நீட்டும். ஆனால் நம்மை மேற்கொள்வதற்கு கர்த்தர் இடம் கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ரொம்ப போராடும், மேற்கொள்வதற்கு போராடும். ஏன்? சபைக்கு விரோதமாகவே பாதாளத்தின் வல்லமைகள் என்ன பண்ணுது? மேற்கொள்ள போராடுது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு மேற்கொள்ளுவதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? பயம் இல்ல ஐயா, சாவு அதெல்லாம் கொள்ளை நோய், அதே பெட்டி நிமித்தமா கர்த்தர் 3 மாசத்துல ஓபேத்ஏதோமை ஆசீர்வதிச்சார். அவர் சொல்ல எப்படிப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட? பெட்டி நிமித்தமாக. இந்த பெட்டி நிமித்தமாக இப்போதான்ப்பா ஒருத்தர் செத்து போனா. இந்த பெட்டி நிமித்தமாக பெலிஸ்தர் தேசத்தில் நிறைய பேர் செத்து போனாங்கப்பா, கொள்ளை நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, பயங்கர பிரச்சனை. நீ எப்படி ஆசீர்வதிக்க? அதே பெட்டி நிமித்தமாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்றது? அல்லேலூயா. எந்த பெட்டி நிமித்தமா எங்க சாபம் வந்ததோ அதே பெட்டி நிமித்தமா என்ன பண்ணாராமா? ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்தார். என்னாகும் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லப்படு. அதே பெட்டி நிமித்தமா அந்த என்ன இடம் கிடைக்குது பாருங்களேன். ஒரு அருமையான வசனம். அந்த பெட்டி இளைப்பாறுகிற, வாசிங்களேன் 33:10-33. அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறுகிற ஸ்தலத்தை தேடி காட்டும்படி. என்னங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. அல்லேலூயா. தேடி எப்ப காட்ட முடியும்? எத்தனையோ காரியம் இருந்தாலும் அவைகளை தேடி 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 கண்டுபிடித்து காட்டுகிறதாக உடன்படிக்கை பெட்டி காணப்படுகிறது. ஊர் உலகத்துக்கு வேணா அது சாபமானதா இருக்கலாம், ஊர் உலகத்துக்கு வேணா பயப்படுகிறதா இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உடன்படிக்கை பெட்டி சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் காண்பிக்கிறதாய் காணப்படுகிறது, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது கர்த்தருடைய பெட்டி. ஆமென். அவரை மாத்திரம் இல்லைங்க, ஓபேத்ஏதோமுடைய வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவனை மாத்திரம் இல்ல, அவன் வீட்டார் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இளைப்பாறுகிற ஸ்தலம். மனுஷனை எப்படிப்பா அதை கண்டுபிடிச்ச அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. எப்படி தெரியுமா? கர்த்தருடைய பெட்டி நிமித்தமாக. ஆமென். தேடி கண்டுபிடித்து. அது மாத்திரம் இல்ல, இந்த சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 1 நாளாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிங்களேன். 1 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஓபேத்ஏதோமின் புத்திரரும், நல்லா கவனிங்க, ஓபேத்ஏதோமுடைய புத்திரர் பிள்ளைகள், அப்புறம் அவர்கள் குமாரர்களும் அவர்கள் சகோதரர்களும் ஊழியத்திற்கு பலத்த பராக்கிரமசாலிகளா இருந்தாங்க. 62 பேர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
எப்படிங்க ஓபேத் ஏதோ யாரு இந்த 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 நம்ம வாச்ச 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் வாச்ச அந்த பகுதியே இல்லை அப்படின்னா இந்த ஓபேத் ஏதோ தெரியாது. ஓபேத் யாருன்னு நமக்கு புரியாது. அதுக்கு மேலே இருக்கிற வசனங்களை பாருங்களேன், யாரோ பேரை போட்டிருக்காங்க, யாருக்கா தெரியுதா? நிறைய பேர் இந்த 4ஆம் புஸ்தகத்தையே வாசிக்க கிடையாது. ஏன்? ஒரே பேராக வருது பாஸ்டர், இந்த பேரை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது, தூக்கம் தான் வருது பாஸ்டர். அதனால் இந்த 1 நாங்கள் என்ன பண்ணுறது கிடையாது. என்னங்க பேசாமல் இருக்கிறீங்க? அதை மாத்திரம் அங்கே ஜம்ப், பெரிய லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், என்ன ஜம்போ ஓகே, அதை நாங்கள் தாண்டி போயிடும். பேர், அந்த பேரில் ஒரு பேர் குறிக்கப்பட்டிருக்குது, அதுதான் ஓபேத் ஏதோம். அல்லேலூயா. அந்த ஓபேத் ஏதோம் அவன் பிள்ளைகளும், நல்லா கவனிங்க, அவன் பிள்ளைகளுடைய குமாரர்கள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அதுக்கப்புறம் சகோதரர்கள் யாவரும் ஊழியத்தில் பலத்தவர்களாய் காணப்பட்டாங்க. அல்லேலூயா. பராக்கிரமசாலிகளாக காணப்பட்டாங்க. இந்த வசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் பலத்த பராக்கிரமசாலி. சில மாம்சத்தில் பராக்கிரமசாலிகளாக இருந்துக்கிறாங்க, மாம்சத்தில் இருந்துக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு பேர் அழகாக கொடுக்கப்பட்டிருக்குது. அவங்க எதில் இருந்தாங்களாமா? ஊழியத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். ஆமென். உலகம் முழுசும் ஆதாயப்படுத்தி பெருசாக இருந்தாலும், பெருசாக அப்படியே செல்வந்தனா இருந்தாலும், ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், ஊழியம் செய்வதை போல ஒரு பெரிய பாக்கியம் இல்லவே இல்லை. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. உலக வேலை செய்கிறதை காட்டிலும் ஊழியத்துக்கு உங்கள் பிள்ளைய ஒப்பு கொடுங்க, நல்லா இருப்பாங்க. சத்தமே காணுமே. இல்லை பாச, என் பிள்ளை தான் கலெக்டர் ஆகி இந்த பட்டணத்தை காப்பாற்றணும், அப்படியா? என் பிள்ளை தான் டாக்டர் ஆகி எல்லாருக்கும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க உங்கள் பிள்ளைகளை. அல்லேலூயா. நீங்கள் உங்கள் பிள்ளை ஊசி போடலைன்னா வேற இன்னொரு பிள்ளை வந்து ஊசி போடும். ஆனால் உங்கள் பிள்ளை ஊழியம் செய்யலைன்னா வேறு யாரும் வந்து என்ன பண்ணாது, அந்த ஊழியத்தை அவங்க தான் செய்யணும். அல்லேலூயா. நீங்கள் பெரிய லட்சக்கணக்கில் கோடிகளை சம்பாரிச்சு ஹலோ ஹவ் ஆர் யூ டாடி அதெல்லாம் காட்டிலும் அவன் பிள்ளைய ஊழியம் செஞ்சாங்கங்கிறத ஒரு பெரிய சாட்சியே போதுங்க. உங்கள் பிள்ளைங்க, ஒருவேளை உங்களுக்கு பிள்ளை இல்லையா, ஜோமன், ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பீர் என்றால், 1 சாமுவேல் புஸ்தகம், அன்னாள் ஜோம் பண்ணுறா, ஒரு பொருத்தனை பண்ணா, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பீர் என்றால் சொல்லுங்கள் பார்க்கலாம், அந்த பிள்ளையை நான் உமக்கே கொடுக்குறேன், கர்த்தருக்கே கொடுக்குறேன். அந்த முதல் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லப்பட்டது, அந்த பொருத்தினை நிறைவேற்றினாள், அந்த பொருத்தினை நிறைவேற்றினாள், கொடுத்தா, பிள்ளையை கொடுத்தா. பால் மறுக்க அம்மா போகிறேன்ப்பா டாட்டா சொல்லு, டாட்டா. இன்னைக்கு நம்ம பிள்ளையாக இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் அம்மா, சின்ன குழந்தை, 1 சாமுவேல் புதுசாக நீங்கள் பாருங்களேன், அந்த பால் மறக்க பண்ணோன்னே அந்த அம்மா போய் கத்துடைய ஆழத்தில் விட்டுட்டு வந்துட்டா, கல்லஞ்சு காரியாக இருக்கிறா பாருங்க. ஏங்க ஒரு தாய் செய்வாளா? உங்களுக்கு புரியுதா? செய்ய மாட்டீங்க தானே? ஆமாம் பாஸ்டர், செய்ய மாட்டோம். இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கிறோம், ஆமாம் செய்ய மாட்டோம். கத்த நல்லவர், நீங்களாச்சும் ஆண்டவராச்சு, நானும் அது தலையிடவே மாட்டேன். கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தா, எனக்கு இது வரவே வராதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆசீர்வாதம், இந்த சொத்து, இந்த நிலம், இந்த வீடு வந்தா நான் இதை செய்கிற ஆண்டவரே, இதை தர்ற ஆண்டவரே சொல்லி பாருங்களேன், கத்த தருவார். ஏங்க மலடிங்கிற பேர் பட்டமே கொடுத்துட்டாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கத்தர் அந்த அம்மாவுக்கு பிள்ளையை கொடுத்தாருங்க. அல்லேலூயா. சொன்ன உடனே இன்றைக்கி நிறைய பேர் பொருத்தனை பண்ணுறாங்க, நிறைய அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதில்ல, அது செலுத்துறது கிடையாது. ஒரே ஒன்று தங்கம், செல்லம், நீ தான்ப்பா, உங்கள் அப்பா கூட கிடக்குற, உங்கள் அப்பா கிடக்கிறார், நீ இருப்பா. 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அவளுக்கு அப்புறம் பாருங்கள், சின்ன சட்டையை தைச்சிட்டு வந்து கொடுப்பாலாமா. அதுக்கப்புறம் அந்த 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 அண்ணால கர்த்தர் கடாட்சியமானார். எத்தனை வசனம் எடுத்துட்டீங்களா? 5 பிள்ளை வாசிங்க. 21 2ஆம் அதிகாரம் 21 வசனம். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார், அவள் கர்ப்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். எப்படிங்க இந்த ஆசீர்வாதம்? எப்படி இந்த ஆசீர்வாதம்? கர்த்தருக்கு கொடுத்தது நிமித்தமா. அல்லேலூயா. ஆமாம், காணிக்க பணம் காசுலாம் தேவையில்லை, எதை கொடுங்க. இது இந்த சர்ச்சு வித்தியாசமான சர்ச்சாக இருக்குப்பா. அசாமில் நம்ம பாஸ்டர் சொன்னார், சாட்சி சொன்னார், பாஸ்டர் நீங்கள் வரும்போது 8 சர்ச்சு பாஸ்டர், இப்போ 18 சர்ச்சு பாஸ்டர். ஐயோ ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. அதில் 12 சர்ச்சு லேண்ட் ஆஃபரிங் பாஸ்டர். ஆமென். எல்லாம் நிலங்களை கொடுத்து பாஸ்டர் சர்ச்சு கட்டிக்கிங்க. இப்போ அவர் கட்டுறக்க முடியாமல் பாஸ்டர் அல்லேலூயா ஜோம் பண்ணிக்கிங்க.
எங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குன்னு நாங்கள் கொடுக்குறோம் பாஸ்டர். எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஆண்டவருக்குன்னு கொடுக்குறோம், காணிக்கையாக கொடுக்குறோம். அல்லேலூயா. இந்த பிள்ளை இருக்கிறான் பாஸ்டர், இவனை ஊழியத்துக்கு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். 1 நாளாகமம் புஸ்தகம் 28:4 ஹல்லேலூயா. வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. 1 நாளாகமம் 28:4. இப்போதும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் தாவீது சொல்றத வாசிங்க. என்றைக்கும் ராஜாவா இருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டாரில் எல்லாம் என்னை தெரிந்து கொண்டார். அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில், பாருங்க யூதா இருக்குது, முழு யூதா இருக்குது. அந்த யூதா வம்சத்துல என் தகப்பன் குடும்பத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதுக்கப்புறம் என்னை எல்லா இஸ்ரவேலின் மேலும் தகப்பன் குடும்பத்தை தெரிந்து கொண்டார். எங்க அப்பாக்கு பெரியப்பா இருந்திருப்பாங்க, சித்தப்பா இருந்திருப்பாங்க, அப்புறம் அவங்க எங்க அப்பாக்கு இன்னும் கொஞ்சம் சில தம்பிகளா இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களெல்லாம் விட்டுட்டு யாரை தெரிந்து கொண்டாரு? என் தகப்பனை கர்த்தர் தெரிந்து கொண்டாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? என்னை எல்லா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்க, பாருங்க, அந்த என் தகப்பனுடைய குமாரருக்குள்ள என் மேல் பிரியம் வைத்தார். அல்லேலூயா. ஈசாய்க்கு எத்தனை பிள்ளைகள்? 1 நாளாகமம் புஸ்தகம் வாசிங்களேன். 1 நாளாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது. அவங்க பேர் முதற்கொண்டு சொல்லப்பட்டிருக்குது. எலியாப்பு, சம்மா, நெத்தனியல், இவங்களெல்லாம் பேரெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. தாவீது எத்தனாவது பையன் போட்டிருக்குது? 15ஆம் வசனம். ஓத்சேம் என்னும் 6ஆம் குமாரனையும் தாவீது என்னும் 7ஆம் குமாரனையும் பெற்றான். அப்போ 6 பேர் நடந்து போயிட்டாங்க. 6 பேர் நடந்து போன கர்த்தர் அவளை தெரிந்து கொள்ளவே இல்லை. எலியா பயங்கரமா இருக்கிறான், பராக்கிரமசாலியா இருக்கிறான், அவன் ஏற்கனவே பல யுத்தங்களை செஞ்சிருக்கிறான். சாமுவேல் சொல்ல, ஆனா ஆண்டவரே இவ்வளவு இருக்குமா? இல்லை, இவங்கெல்லாம் கிடையாது. எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு 7ஆவதா தாவீதை வர சொல்றாங்க. இவன் தான்ப்பா எழுந்து அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா. அவனை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார், தெரிந்து கொண்டார். குடும்பத்தார் நடுவில், வீட்டார் நடுவில், சகோதரர்கள் நடுவில் கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதான் சொல்ற, யூதா கோத்திரம், இஸ்ரவேல் கோத்திரம் இருக்குது. இப்போ அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தை விட்டுட்டு யூதா கோத்திரம் தெரிந்து கொண்டார். யூதா கோத்திரம் எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது, அந்த குடும்பங்கள்லாம் விட்டுட்டு என் தகப்பன் குடும்பத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். என் தகப்பன் குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு எங்கள் தகப்பன் எங்கள் வீட்டில் குமாரர்கள் இருந்தாங்க, 7 பேர் இருந்தாங்க. அந்த 7 பேரில் என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார் ராஜாவா இருக்கும்படி. ஏற்கனவே பென்யமீன் கோத்திரத்தில் இருந்த சவுல ராஜாவா இருந்த அவனை புறக்கணிச்சு யூதா கோத்திரத்தில் இருந்த என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது, அழகா சொல்லப்பட்டிருக்குது. அவர் என் வீட்டை தெரிந்து கொண்டார். ஆமென். ஏன் தெரியுமா? ரீசன் என்ன தெரியுமா? அது கீழே வர வசனம் சொல்லப்பட்டு, வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்குது. அவர் என் மேல் பிரியம் வைத்ததினாலே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் மேல் பிரியம் வைத்ததினாலே. ஆண்டவர் மேலே பிரியம் வைக்கிற பிள்ளைகளை ஒரு நாள் ஒரு பொழுதும் விட்டுறவே மாட்டாருங்க, கைவிடவே மாட்டாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவரை விசுவாசித்து அவர் மேலே பிரியம் வச்சு அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக உபசரிக்கிறவங்கள, ஆமென், அவரோட பிள்ளைகளை உபசரிக்கிறவங்கள, விசுவாசி நடக்கிறவங்களை கர்த்தர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஆமென். ஒரு உதாரணத்துக்கு மாத்திரம் ஒரே ஒரு வீட்டாரை குறித்து சொல்லிட்டு நான் முடிக்க இருக்கிறேன். வாசிங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்களேன். நான் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்குமே உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. யார் சொல்றா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற. 1ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ற? நான் யாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கலப்பா, 2 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்கிறேன். 1 கிறிஸ்துவுக்கும் 2வது காயுக்கும் தான் ஞானஸ்நானம் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை, இன்னொருத்தருக்கு நான் ஞானஸ்நானம் கொடுத்துருக்கிறேன். வாசிங்க 16ஆம் வசனம். ஸ்தேவானுடைய வீட்டாருக்கு நான் ஞானஸ்நானம் கொடுத்தது உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் இந்த ஸ்தேவான்? 8ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா தெரியும். 7ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணுறாங்க? ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொள்றாங்க. எல்லாம் ஆரம்பிக்கும் போது அப்படிதான் ஆரம்பிக்குது. அவனை கொலை செய்யறதுக்கு 7ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் அவனை கொலை செய்யறாங்க, கல்லெறிந்து கொள்ளுகிறாங்க. 8ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லப்பட்டு அவனை கொலை செய்வதற்கு சவுல் சம்மதித்திருந்தார். சவுலுடைய ஆர்டர்னு பேர்ல தான் யாரை கொல்றாங்க? ஸ்தேவானை கொல்றாங்க. இப்போ நல்லா கவனிங்களேன். ஒரு 2 பாருங்க, 2 பேர் எப்படி உருவாகிக்கிறாங்கன்னு மாத்திரம் பாருங்களேன். இன்னைக்கு நமக்குள்ள எத்தனை போட்டி, பொறாமை. இங்கே வந்து உட்காந்துட்டா பொறாமை, அங்கே வந்து உட்காண்டா பொறாமை, அங்கே போனப்ப இது, இங்கே போனது எவ்வளோ. இங்கே பாருங்க, யார் இப்போ பாருங்க, ஸ்தேவானை கொல்றதுக்கு யார் சம்மதிச்சிருந்தா?
சவுல். இப்போ சவுல் பவுலா மாறிட்டா, அந்த பவுலா மாறினவங்க கையில யார் ஞானஸ்நானம் இருக்குது தெரியுமா? இப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த ஸ்தேவான் கொல்லப்படுவதற்கு காரணம் யார் தெரியுமா? பல காரணம் இருந்தாலும் ஒரு முக்கியமான காரணம் சவுல். சவுல், சரிங்களா? இப்போ 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 பாருங்க, இவங்க வீட்டார் யார் கையில் ஞானஸ்நானம் தெரியுமா? பவுல். விடுங்க, சவுல பவுலா மாறிட்டான், ரசிக்கப்பட்டா. அவருங்க பேர் முக்கியம் இல்லை, ஆள் மாற்றம் தான் முக்கியம். கருப்பு சாமியாக இருந்தாலும் குப்பு சாமியாக இருந்தாலும் எங்க மனசு மாறணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சவுல் அது முக்கியம் இல்லைங்க, பவுல் அது முக்கியம் இல்லை. அவன் ஊழியர் செய்கிறான்னு தெரிஞ்ச உடனே இவன் குடும்பம், நான் நினைக்கிறேன் என் பிள்ளை என்ன சொல்லி மறிச்சான்னு தெரில, ஆனால் நாங்கள் பவுலுக்காக சவுலுக்காக ஜெபம் பண்ணோம். இப்போ அவன் ஊழியக்காரனா வந்திருக்கிறான், அவன் கையில் நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்க்கிற கூட்டம் ரட்சிக்கப்பட்டு தேவ ஊழியக்காரனா மாறினதுக்கு அப்புறம் நான் நினைக்கிறேன் இவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்திருக்கும். ஆண்டவரே, என் பிள்ளைய சாவடிப்பதற்கு காரணமாக இந்த சவுலை ரட்சியும் ஆண்டவரே. என்னங்க புரியலையா உங்களுக்கு? என் பிள்ளை மரணத்துக்கு காரணமாக இவனை தொடுங்க ஆண்டவரே. நான் நினைக்கிறேன் இவன் ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கு அப்புறம் இவன் கையில் நான் ஞானஸ்நானம் எடுக்க போறேன். அல்லேலூயா. அந்த வைராக்கியத்தை கர்த்தர் காணப்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. அவ்வளோ நான் பாருங்க, இவங்களுக்கும் இவங்களை பார்த்தா கோபம் தானே வந்திருக்கணும். யாரு? பவுலை பார்த்தா யாரு கோபம் வந்திருக்கணும்? ஸ்தேவான குடும்பத்தாருக்கு, ஏண்டா நீ தானே காரணம், என் பிள்ளை கெட்டவனா இருந்தால் பரவாயில்லைங்க, நல்ல பிள்ளைங்க, நல்ல பிள்ளையை பார்த்தா என்னதான் வரும்? அவன் இன்னும் கொஞ்ச நாள் நல்லா இருந்துட்டு போகலாமே அப்படி தான் நினச்சிருப்பாங்க. நல்ல பிள்ளை இப்படி செத்து போயிட்டானே, இப்படி கொண்டுட்டாங்களே, கோபம் தான் வந்திருக்கும். ஆனால் கோபம் வரல, அவன் மேலே ஒரு பாசம் வந்தது, அவன் கையிலேயே போய் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. பவுல் மறக்காமல் சொல்கிறார், 2 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். ஆமாம், இல்லை 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 இல்லை, இன்னொரு ஃபேமிலிக்கு கொடுத்தேன்ப்பா, ஃபேமிலிக்கே கொடுத்தேன். ஸ்தேவானுடைய ஃபேமிலி கொடுக்கும்போது இவர் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஐயோ, இந்த குடும்பத்தில் ஒருத்தனை தான் நான் என்ன பண்ணேன், பெரிய ஒரு அழுகையாக வந்திருக்கும். இவர் அம்மான் இருப்பார், இவர் மகனேன் இருப்பாங்க. என்ன சொல்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட கூட பேசுகிறேன்னு நான் நினைக்கிறேன். 2 பேர் அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி பார்த்தீங்களா? இதே பாருங்கள், இதே 1 கொரிந்தியர் புஸ்தகம், இதை நாங்கள் மென்ஸ் ஃபெலோஷிப்பில் பேசணும். என்ன பதர்? அப்படியே மென்ஸ் ஃபெலோஷிப் தானே பேசணும். இதில் நான் ரெகுலர் தியானிக்கிற நேரத்தில் இந்த வந்துச்சு, எனக்கு ரொம்ப பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. அதனால் தான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த நாளில் நாங்கள் பேசணும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்களேன். 14ஆம் வசனம் பாருங்க. இப்போ ஒரு வசனத்தை வாசிங்க. உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுதுன்னு சொல்றாரு. சொன்ன உடனே டக்குனு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. என்னங்க? உங்க காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுதுன்னு சொன்ன உடனே இன்னொரு ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகம் வந்துட்டு சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிங்களேன். சகோதரரே, தேவானுடைய வீட்டார் அன்புன்னு சொன்ன உடனே இவருக்கு முதல்ல ஞாபகம் வருது யார் தெரியுமா? இன்னைக்கு நம்ம யார்கிட்ட கடன் வாங்கலாம்னு சொன்னோன்னா முதல்ல ஞாபகம் வருது யாரு? என்ன பேசுறீங்க? இன்னைக்கு அன்புன்னு சொன்ன உடனே யாரு முதல்ல ஞாபகத்துக்கு வரா? அடுத்து வாசிங்களேன். அன்புன்னு சொன்ன உடனே முதல்ல ஞாபகத்துக்கு வருது சேவானுடைய வீட்டார்கள். அப்புறம் அகாயா நாட்டில் உள்ள முதற்பலனானவர்கள் என்றும். அவர்கள் எப்படிப்பட்டவங்களாமா? அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், அவங்க தான் முதற் பலன், அவங்க தான் எல்லாமே. எதை செஞ்சாலும் பாஸ்டர் நான் இருக்கிறேன் பாஸ்டர். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. என்னங்க? பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள். எதற்காக ஒப்பு கொடுத்துருக்காங்க? ஊழியம் செய்யறதுக்காக ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆமென், அல்லேலூயா. ஒரு அருமையான குடும்பம். என்னங்க? அருமையான குடும்பம், வீட்டார். இதுதான் சாட்சி. சொல்லும் பொழுது இவங்களா ஐயோ அப்படின்னு சொல்லாமல் அன்புன்னு சொன்னால் யார் ஞாபகத்து வராங்க? ஸ்தேவானுடைய ஃபேமிலி தான் ஞாபகத்து வராங்க. ஞானஸ்நானம் சொன்னால் யார் தான் ஞாபகத்து வராங்க? ஸ்தேவானுடைய ஃபேமிலி. அல்லேலூயா. இப்படிப்பட்ட வீட்டாராய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. விசுவாச பிள்ளைகள் தான். ஆனால் பல பேருக்குள்ள சங்கடம், கசப்பு. விசுவாசிகளுக்குள்ளே தான் பல பேருக்குள்ளே போட்டி, பொறாமை. நீ பெரியவன், நான் பெரியவன். எதுக்கு இந்த பொறாமை? பரலோகத்தில் அப்படிலாம் யாரையும் ஏய் வாப்பா நீ தான்ப்பா அப்படிலாம் ஆண்டு சொல்லி கூப்பிட போகிறது கிடையாது.
நீதான்ப்பா அப்படிலாம் சொல்ல போகிறதே கிடையாது. பரலோகத்துலலாம் வேறு மாதிரி கிடையாது. போகும்போது ஹலோ ஹாய் ப்ரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. இங்கே போய் உட்காந்து மாமா மச்சா அப்புறம் அப்படிலாம் உட்காந்து இப்படிலாம் பக்கத்தில் உட்காந்து பேச முடியாது. அல்லேலூயா. பரலோக தேவதூதர்களை போல தான் இருப்பீங்க, இருப்போம். ஆமென். ஆனால் என்ன தெரியும், ஓ பாஸ்டர், ஓ பரவாயில்ல பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம், எப்படியோ கொண்டு வந்துட்டீங்க எங்களையே, அவ்வளோதான் பேசுவீங்க. மற்றபடி பேசுறதுக்கு நேரம் இருக்காது. வா போய் டீ சாப்பிட்டு வரலாம், நேரம் இருக்காது. போய் ஜீவி தண்ணியை குடிச்சிட்டு வரலாம், நேரம் இருக்காது. கனியை போய் பறித்து சாப்பிட்டு வரலாம், நேரம் இருக்காது. இன்னும் 2 பேர் வா போய் சுரண்டி வீதியில் போய் இருக்கிறத உருக்கி போட்டுட்டு வரலாம், நேரம் இருக்காது. அல்லேலூயா. அதை ஒரு பொருட்டா பார்க்க மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. அது உங்களுக்கு பெருசா தெரியாது. பணம் காசு வெள்ளி சாலமோன் காலத்திலே ஒரு பொருட்டை என்ன பண்ணலைங்க. பரலோகத்தில் தங்கம் ஒரு பொருட்டை என்ன பண்ணக்கூடாது. அப்படிதான் இருக்குது. இங்க பூமியில கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தங்கமோ பணம் காசு வெள்ளி பொண்ணு எதுவுமே ஒரு பொருட்டாய் இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. பணம் தடுத்து போடும் பரலோகத்துக்கு போறத. அல்லேலூயா. எப்பெல்லாம் எது டாமினேட் பண்ணுதோ, ஒருவேளை செல்போன் டாமினேட் பண்ணுதா ரீசார்ஜ் பண்ணாதீங்க, அதை ஆஃப் பண்ணி தூக்கி போட்டுருங்க. அந்த பக்கம் பணம் டாமினேட் பண்ணுதா கொடுத்துருங்க, யாருக்கா கொடுத்துருங்க, கண்மூடித்தனமாக கொடுத்துருங்க. தரித்திரம் கொடுங்க, தான தர்மங்கள் தேவனுக்கு நினைப்பூட்டும். ஏழை கொடுக்கிறவன் கர்த்தருக்கு நினைப்பூட்டும். கடன் கொடுக்கிறவனா மாத்துங்க, கர்த்தரையே கடனாளியா மாத்துங்க. அல்லேலூயா. சொல்றேன், கடைசி காலத்தில் இருக்கிறோம். கள்ள உபதேசங்கள் பெருகி கொண்டிருக்குது. நம்மையும் நம்முடைய வீட்டாரையோ பேழைக்குள்ள கொண்டு போக பிரயாசப்படுவோம், பேழைக்குள்ள கொண்டு போக பிரயாசப்படுவோம். அப்படியே இருக்கிறவங்களை கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, நானும் என் வீட்டாருமோ, யோசுவா சொல்கிற நானும் என் வீட்டாருமோ என்றால், அதுக்கு முன்னாடி ஒரு அருமையான கடைசி அதிகாரத்தில் நீங்கள் யாரை வேணால் சேவிச்சுங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை மாத்திரமே சேவிப்போம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை நெருக்கடி வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும் உம்மை மாத்திரமே நாங்கள் சேவிப்போம். ஆண்டவரே, விசுவாசத்தில் நாங்கள் இருப்போம், உம்மை பற்றி கொள்ளுவோம். கசப்புகள் இருக்கக்கூடாது. ஏங்க, கசப்பு இருக்க வேண்டியவங்களுக்குள்ளேயே இல்லைங்க. சேவான் பவுலை பாருங்களேன், சேவான் குடும்பத்தார் இருக்க வேண்டியவங்களுக்குள்ளேயே இல்லைங்க. ஆனால் சில சங்கடங்கள் கசப்புகளை வாங்கிட்டு விசுவாசிக்குள்ளே கொடுக்கல் வாங்கலை வாங்கிட்டு இன்றைக்கி சங்கீதம் வாசம் வட்டிக்கு வாங்கிட்டு கொடுத்துட்டு, இதெல்லாம் ரொம்ப வசனம் சொல்லப்பட்டு வட்டிக்கு வாங்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. சோத்துறோம் 15ஆம் அதிகாரம் கடைசி வசனம் தானே வாசிச்சோம். இன்னைக்கு வட்டிக்கு கொடாமல் இருக்க அவன் தான் என்றைக்கு அசைக்கப்படாமல் இருப்பான். ஆண்டவரே, இன்னைக்கு கிறிஸ்தவங்க வட்டிக்கு கொடுக்குறாங்க, கிறிஸ்துவ கடன் வாங்கி பட்டுக்கிறாங்க. இன்றைக்கி அவங்களுக்குள்ள பெரிய சங்கடங்கள் உண்டாயிருக்குது. ஆண்டவரே, அதெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. வேத வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. எவ்வளோ காரியம் மரணத்துக்கு காரணமாக இந்த பவுலையை மன்னித்து அவன் கையால் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்கன்னா, இன்றைக்கி சில நேரங்களில் வீண் வைராக்கியம், செத்தாலும் அவங்க மூஞ்சில் முழிக்க மாட்டேன், அவங்க வாசப்படி நான் மிதிக்க மாட்டேன், அங்கே நான் போக மாட்டேன், இங்கே நான் போக மாட்டேன், வீண் வைராக்கியம், அதை குப்பைனை தூக்கி எறிங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ சோதரம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த செய்தியின் முடிவில் ஒரு அர்ப்பணம் வெளிப்படட்டும். ஆமென். ஒரு அர்ப்பணிப்பு வெளிப்படுவதாக. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.